अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरे नमः। श्रीहरे नमः। श्रीहरे नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। नमोऽस्तुते हनुमते दयावते मनोगते स्वर्णपर्वताकृते नभस्पदस्सुतायते न चाञ्जनेयते नमो जगत्त्रये महामते पराक्रमे वचः कमे समस्तसिद्धिसङ्क्रमे रविङ्ग्रसिष्णुरुत्पतन् फलेच्छया शिशुर्भवान् रवेर्गृहीतवानहो समस्तवेदशास्त्रकं भवन्मनोज्ञभाषणं बभूव कर्णभूषणं रघूत्तमस्य मानसम् अम्बुजस्य पूर्णतोषणम् विदेहराजनन्दिनी मनोहरे वरे परे विदेहमुक्तिदायके विधेहि मे मनोहरे क्षणं क्षणं निरीक्षणं भवेद्यथा मयि प्रभो तथा निवेदयस्व मद्दशां दशाननान्तके इदं च पञ्चचामरं गृहाणदासकल्पिनं समीरणात्मसम्भवप्रमोदमानचेतसा रिपुंषटान्तरान् विनाशयाशु दुर्मदान् पुनर्भवाक्यकर्मदाद् विमुच्य पाहि पाहि माम्। अंजनासुत आञ्जनेय वायुपुत्र वातात्मजा अंजनासुत आञ्जनेय वायुपुत्र वातात्मजा अंजनासुत आञ्जनेय वायुपुत्र वातात्मजा वानरोत्तमबलभीमा रामदूतारणधीरा वानरोत्तमबलभीमा रामदूतारणधीरा अंजनासुत आञ्जनेय वायुपुत्र वातात्मजा वानरोत्तमबलभीमा रामदूतारणधीरा रामदूतारणधीरा आञ्जनेयस्वामिनः जय. ஸ்ரீ ராமதூதர் ராமகைங்கரியத்துக்காகவே லங்கா நகரியை அடைந்து சீதாமாவை தரிசனம் பண்ணி மேலும் லங்காவை பூரா துவம்சம் பண்ணி அசோகவனிகத்தை ரொம்ப பிரத்யேகமாக இல்லாமல் பண்ணி ராவணனுடைய புத்திரன் அக்ஷகுமாரனை வதம் பண்ணி மேற்கொண்டு இந்திரஜித்தோடைய பிரம்மாஸ்திரத்துக்கு அகப்பட்டு ராவணன் சக்கரவர்த்தியோடைய முன்னாடி போய் நின்று ராவணனுக்கே உபதேசம் பண்ணினார். ஆனா அதொன்னும் காதுல போட்டுக்காம இவரை வதம் பண்ணணும் இந்த ராமதூதனை என்று கட்டளை போட்டார். அப்போ விபீஷணர் தான் பக்த விபீஷணர்னு சொல்லலாம். அவர்தான் ரொம்ப கூர்மையாக யோசிச்சு பொறுமையான எடுத்துக்காட்டு சொல்லி கொடுத்தார் தன்னுடைய அண்ணாவான ராவணனுக்கு. இது பண்றது தவறு, தூதகா வதமர்ஹதி, தூதர்கள் வதிக்கப்படக்கூடாது. ஏன்னா அது ஒரு தூதுவர் தான், சொல்லி அனுப்புற அந்த கர்த்தவியத்தை தான் அவர் பண்றாரே தவிர அவருடைய அபிப்பிராயம் கிடையாது. அதனால அவருக்கு வேணும்னா சின்ன சின்ன காயங்கள் அங்கங்கள் இல்லாம பண்ணவோ அந்த மாதிரி துக்கங்களை கொடுக்கலாமே தவிர வதம் பண்ணக்கூடாது என்று எடுத்து சொன்னார். அதை புரிஞ்சுண்டார் ராவணர். சொல்றது கரெக்டு தான், வாஸ்தவம் தான் என்று சொல்லி சரி, ஆனால் கொடுக்கக்கூட தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கணும் என்ற எண்ணிண்டு ராவணன் ஒரு தண்டனை கொடுத்தாராம். என்னது அப்படின்னா, வானரர்களுக்கெல்லாம் தன்னுடைய வால்ல தான் சௌரியம் ஜாஸ்தி, அபிமானம் ஜாஸ்தி, அந்த வாலை எரித்து விட்டுடுங்கோ என்று சொன்னா, இந்த எரித்த வாளோட அவர் திருப்பி தன்னுடைய பூர்வ வாசஸ்தானத்துக்கு போயிட்டாக்கா அவெல்லாம் பார்த்து என்னடா இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன்னு கேலி பண்ணணும், அவளுக்கும் அந்த பயம் உண்டாகணும் என்று எண்ணிக்கொண்டு ராவணன் கட்டளை போட அதுபடி அங்கே இருக்கக்கூடிய அரக்கைகள் எல்லாருமா சேர்ந்து துணியை கட்டுறா ஹனுமானுடைய வால்ல. அதை கெட்டி அதில் எண்ணெயை ஒழித்து அதில் தீயை வச்சாலாம். ஆனால் தீ படர்ந்து பந்தளிக்கிறது. ஆனாலும் அவருக்கு எந்த ஒரு துக்கமும் ஏற்படலையாம். அந்த வெப்பம் தன்னை தீண்டவே இல்லையாம் சரீரத்துக்கு. ஏன்னா அந்த சமயத்துக்குள்ள அங்கே அரக்கிகள்லாம் நேராக போய் சீதா மாட்ட போய் சொல்கிறா, வந்தாரே ஒரு வானரன்,
அவனை இல்லாமல் பண்ண போகிறோம், என்னுடைய வாலில் தீய வச்சுட்டா அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டா. சீதாமா அந்த அக்னி பகவானை வேண்டின்னு நான் பதிவிரதையாக்கும்னா அந்த ஹனுமாருக்கு ஷீதோபக குளிர்மையாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. அதனாலேயே ஹனுமாருக்கு அந்த வெப்பம் தெரியலை. அவர் இப்படி அவளுக்கு கட்டுப்பட்டு லங்காவை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையில் சுற்றி பார்க்குறார். திடீர்னு மனசு மாறி விடுத்தோம். கம்பீரமாக ஒரு கர்ஜனம் பண்ணினார். கடகடகடான்னு கோபுரத்துக்கு மேலே சாடி குதித்து ஏறினார். அவருடைய அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்களுடைய சல்யம் எதுவுமே அங்கே இருக்கலையாம். அதனால ஏறி அங்கேருந்து பார்க்குறார். கர்ஜனம் பண்ணிண்டு சூரியனை மட்டமாக ஜொலித்துன்னு இருக்க அங்கேருந்து லங்காபுரியை பார்த்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அனுபவித்தோம். மேலும் என்ன அவர் யோசிச்சார் அப்படிங்கிறது சுந்தரகாண்டம் 54வது சர்க்கத்திலேருந்து சொல்கிறார். வீக்ஷமானஸ்ததோ லங்காம் கபிஹ் கிருத மனோரதஹ வர்தமான சமுத்சாஹ காரியசேஷமசிந்தயத். லங்கா நகரத்தை ஃபுல்லாக மேப் என்னது அப்படின்னு அங்கேருந்து பார்க்குறாராம். சங்கல்பம் பண்ணி யோசிக்கிறார், இனி என்ன பண்ணலாம், இந்த லங்கா ராஜ்யத்தில் இனி நான் என்ன பண்ணுறதுக்கு இருக்கு, என்னுடைய பிரவருத்தி இந்த ராட்சசர்களுக்கு திருப்பி திருப்பி சந்தாபத்தை கொடுக்கணும், துக்கத்தை கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அசோகவனிகை அப்படிங்கிற பேரான பூங்காவை அழித்து விட்டேன், எதிர்த்து வரக்கூடிய ராட்சச முக்கியர்களெல்லாம் நிகிரகம் பண்ணினேன், அத்தனை சைன்யங்களையும் சம்ஹாரம் பண்ணினேன். இனி இங்கே இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய இடங்கள் துர்க்கங்கள் எல்லாம் அழிக்கிறது தான் பாக்கி இருக்கு. இந்த நகரியை பூரா அழிச்சு விடலாம். அழிச்சு விட்டு லங்கா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மணி சௌதங்கள்னால இந்த தேவனை சந்தோஷப்படுத்துன்றது என்னுடைய கடமை. ஏன்னா இந்த தேவன் அப்படின்னா அக்னி தேவனா. அக்னி தேவர் ஹனுமாருக்கு குளிர்மை தான் கொடுக்கிறார். அக்னி தேவர் இந்த ஒரு சௌகரியம் பண்ணுறது, அக்னி தேவருக்கு சாப்பாடு போன்றது ஹனுமாருடைய கடமை அல்லவா யோசிக்கிறார். அதனால லங்காவில் பூரா அக்னி தேவருக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் என்று முடிவெடுத்தாராம். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை மனசார ஸ்மரணை பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஹனுமார் அந்த கார்மேகத்தில் காணக்கூடிய இடிமின்னலாட்டமாக புச்சத்தில் தன்னுடைய வாலில் ஆளி கத்தக்கூடிய அக்னியோட கூடவே அதையும் எடுத்துண்டு லங்கா நகரி பூரா அங்கே இருக்கக்கூடிய ஓரோரோ மணிமந்திரங்களுக்கு மேலே வச்சாராம் அந்த அக்னியை. ஓரோரோ மணிமந்திரங்கள் உட்காந்து அக்னியை வச்சு அது நல்லா ஆடி கத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த மணிமந்திரத்துக்கு போகிறார். ஓரோ கிரகத்துலேருந்து சாடி நின்றிருந்தார். வாயு வேகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மகாபலவானான ஹனுமார் முதல்ல பிரஹஸ்தனுடைய கிரகாகிரத்தில் உட்கார்ந்தாராம். அக்னி தேவர் அதுக்குள்ள ஃபுல்லாக பிரஹஸ்தனுடைய அக்ரகம் பூரா படர்ந்தது. பிரளய அக்னி ஆட்டமாக பிடித்து கொடுத்து தொடர்ந்து ஏதெல்லாம் மாத்தல அவர் உட்கார்ந்தார் அப்படிங்கிறது கொஞ்சமாக இங்கே விஸ்தாரமாக சொல்கிறார். இங்கே இதில் வஜ்ரதம்ஷ்டன் சுகன் சாரணன் இந்திரஜித் ஜம்புமாலி சுமாலி ரஷ்மிகேது சூரியசத்ரு ஹஸ்வகர்ணன் தம்ஷ்டன் ரோமேஷன் யுத்தோத்தமன் மத்தன் துவஜக்ரீவன் வித்யுஜ்ஜிஹ்வன் ஹஸ்திமுகன் கராளன் விஷாலன் சோனிதாக்ஷன் கும்பகர்ணன் மகராக்ஷன் நராந்தகன் கும்பன் நிகும்பன் யக்ஞசத்ரு பிரம்மசத்ரு போன்ற ராட்சசர்களுடைய ஆலயங்கள் எல்லாம் உட்கார்ந்து அக்னி தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். அந்த அத்தனை வீடையும் சமர்ப்பணம் பண்ணார். ஆனால் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் ஸ்ரீ ஹனுமார் தொடவே இல்லையாம். யாரோடது அப்படின்னா விபீஷனுடைய கிரகம். ஏன்னா அந்த விபீஷணர் தானே ரொம்ப யோசிச்சு ராவணருக்கே புத்திமதி சொன்னார். எது ராமருக்கு உகந்துமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் ஹனுமாருக்கு உபகாரம் தானே பண்ணினார் விபீஷணர். அதனால விபீஷணருடைய வீடை மட்டும் விட்டு வைத்தாராம் ஆஞ்சநேயர். ஐஸ்வர்யம் நிறைஞ்ச அந்த விபீஷணர் கிரகத்தை மட்டும் அக்னிப்படாம தாண்டி அடுத்த மந்திரத்துல வச்சாராம். இப்படி அத்தனை பவனங்களையும் சாம்பலாக்கி விட்டார் ஹனுமார். அந்த புத்திரனை அப்பாவும் சகாயம் பண்ணிட்டார். காத்து அவ்வளவா நன்னா வீசித்து, அதனாலேயே அந்த அக்னி நன்னா பூரா படர்ந்து பந்தளித்தெடுத்து ராட்சசர்கள்லாம் சொல்ல தொடங்கிவிட்டா, அக்னி தேவனே வானரனுடைய ரூபத்துல இந்த லங்கா ராஜ்யத்துல வந்திருக்கார், அவர் தான் கஷ்டப்படுத்தின்னு இருக்கார் அப்படின்னு அத்தனை பேரும் ரொம்ப தயனீயமான குரல்ல சொல்ல தொடங்கினா. கொஞ்சம் பேரெல்லாம் பயந்து ஓட தொடங்கினா. சிலவாள்லாம் சொல்கிறா, திரிலோக்கியாதிபனும் வஜ்ராயுதம் ஏந்தினவனுமான மகா
மகேந்திரன் தானா இவன்? சர்வலோக ஹந்தாவான அந்தகனா இவன்? கல்பாந்த காலத்துல ஸ்ரீ ருத்ரதேவனுடைய திருக்கண்ணு திறக்கப்பட்டா பரமேஸ்வரனுடைய திருக்கண்ணு திறந்து விட்டாக்கா காலாக்னி வருமே, அந்த அக்னி தானே இங்க வந்திருக்கு. ஆதித்ய தேவனா, இல்லை சந்திரனா, குபேரனோ, இல்லைனா வானர ரூபத்துல வந்த யாராவது ஆயிருக்கும். இது வானரனே கிடையாது, சாட்சாத் காலனேதான். சர்வலோக விதாதமான நால்முகம் நம்மளெல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்கு, கோபம் மூர்ச்சை அடைஞ்சதும் இந்த ரூபத்துல துவம்சம் பண்றதுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு ராட்சசிகள் சொன்னா, ராட்சச வம்சத்தையே இல்லாம பண்றதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு எல்லாரும் கத்திண்டு ஓடுறாளாம். தானி காஞ்சன ஜாலானி முக்தாமணி மயானி ச பவனான்யவசீர்யந்த ரத்னவந்தி மகாந்தி ச சஞ்ஞேதுமுல சப்தோ ராட்சசானாம் பிரதாவதாம் ஸ்வே ஸ்வே கிருஹபரித்ராணே பக்னோத்சாஹ கதஸ்ய நூனமேஷோக்னிராயாதஹ கபிரூபேண ஹா இதி. கபிரூபமா இருக்கக்கூடிய ஹனுமார் ஓரோ கிரகத்திலையும் ரொம்ப உற்சாகத்தோடவே அக்னியை படர்த்தினார். இப்படி ஹனுமார் அந்த லங்கால இருக்கக்கூடிய ஏகதேசம் எல்லா வீடையும் இல்லாம பண்ணிட்டார். ஸ்வதவே தேஜஸான மாருதி முதல்ல அசோகவனிகேட்டமா சிரேஷ்டமான உத்தியானத்தை அழிச்சார், ராட்சசர்களை அழித்தார், லங்காராஜ்யத்தை தகிப்பிக்கிறதுக்கு இப்ப பண்ணினார். அதையும் பண்ணி பூர்வாதிகம் சந்தோஷம் அடைஞ்சுட்டார். பரிபூர்ண பிரகாசத்தோட சூரிய தேவனாட்டமா சந்தோஷத்தோட அக்னி தேவன் தனக்குள்ள இருக்கிற மாதிரி ஜுவலித்தாராம். அங்க வானரர்களே வைத்து அக்ரகண்யனான வாயுபுத்திரன் பூதங்கள் காலாக்னி பிரத்யட்சமான மாதிரி எல்லாரும் அந்த வாயுபுத்திரனை பார்த்து பயந்தா. வந்த விஷயம் நிறைவேறிடுத்து. இதுக்கு மேல எதுவும் நிறைவேறதுக்கு இல்லை. ஹனுமார் பூர்ணமா எல்லாம் முடிச்சுட்டார். ஒரு சீதாமாவை பார்க்கறதுக்கு தான் அனுப்பி வச்சா. சீதாமாவை பார்க்கறது மட்டுமல்ல, லங்கா ராஜ்யத்தோடைய மேப்பு பூரா படிச்சுட்டார். ராவணர் எப்படின்னு படிச்சுட்டார். ராவனுடைய ராட்சசர்கள் அடியார்கள் எல்லாம் எப்படி யுத்தம் பண்றா அப்படிங்கிற அவளுடைய சக்தி பலத்தையும் அபலத்தையும் படிச்சுட்டார். சீதாமாவை பார்த்தார். சீதாமாட்ட இந்த செய்தி வாங்கிண்டார். சீதாமாவுடைய சூடாமணியையும் வாங்கிண்டார். அத்தனையும் இதுல எதுவும் பாக்கி வைக்கவே இல்லை ஹனுமான். அத்தனையும் பூர்த்தி பண்ணிட்டார். புச்சாகிரத்துல தீ இப்பவும் இருக்கு. அது நேரா எடுத்துட்டு போய் புங்க்வா வனம் பாதப ரத்ன சங்குலம் ஹத்வா து ரக்ஷாம்சி மகாந்தி சயுகே தக்த்வா புரீம் தாம் கிரஹரத்னமாலினீம் தஸ்தௌ ஹனுமான் பவனாத்மஜः கபிஹ லங்காம் சமஸ்தாம் சந்தீப்ய லாங்கூலாக்னிம் மகாபலः நிர்வாபயாமாச ததா சமுத்திரே ஹரிசத்தமஹா. சமுத்திரத்துல போய் அந்த தீயை அணைக்கணுமே இல்லவா, வால்ல இருக்கக்கூடிய தீ ஆச்சே, லங்காவை தான் தகனமே பண்ணியாச்சு, இனி என்ன அப்படின்னு நேராக போய் அந்த லங்கா நகரியில் இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரத்தில் போய் முக்கி எடுத்தார். ராட்சசேஸ்வர நகரி பூரா பஸ்மமாக்கி கடந்துட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்து தேவாஷ்ச சர்வே முனிபுங்கவாஷ்ச கந்தர்வ வித்யாதர நாகயக்ஷாஹ பூதானி சர்வாணி மகாந்தி தத்ர ஜக்முஃபராம் பிரீத்திமதுல்ய ரூபாம். அத்தனை தேவர்களும் முனிவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் அத்தனை பேரும் ஹனுமாரை புகழறாளாம், வாழ்த்தினாலாம். ஆஹா ஆஹா, இப்படியெல்லாம் பண்றதுக்கு ஹனுமாரால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் இந்த சக்தி இருக்குமா தெரியலை அப்படின்னு அத்தனை பேரும் வாழ்த்தினா. ஏன்னா லங்கா ராஜ்யம்னா துவம்சம் பண்ணியிருக்கா. யாரால ஒரு புழு கூட ராவணனுடைய அனுமதி இல்லாம உள்ள ஏறிட முடியாது. அப்பேற்பட்ட லங்கா, ஐஸ்வர்யம் நிறைஞ்ச லங்கா இப்போ பஸ்மமா கிடக்கிறது. இது யாரால பண்ண முடியும்னா ஹனுமாரால தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. அவ்வளோ புத்திர்பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அலோகதா அத்தனையும் நிரம்பி இருக்கக்கூடிய ஹனுமாரால தான் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிவிட்டு வாளையும் ஜலத்துல முக்கி நினைச்சு பூர்வ ஸ்திதியில வந்துட்டார் ஹனுமார். டக்குன்னு ஐயோ இப்பேற்பட்ட தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே குத்தம் சொல்லி துக்கப்பட்டுண்டாராம் ஹனுமார். எதற்கு அப்படிங்கிறது 55வது சர்க்கத்துல சொல்றார். क्रुद्धः पापं न कुर्यात् कः क्रुद्धो हन्यात् गुरूनपि क्रुद्धः परिशया वाचा नरः साधून दिक्षिपेत्. லங்கா நகரிய என்னோட இஷ்டத்துக்கு தகனம் பண்ணிவிட்டேன். நான் யோசிக்காம அதி நிகிருஷ்டமான ஒரு காரியம் அல்லவா பண்ணி வச்சிருக்கேன்.
ஆளி கத்தக்கூடின கோபத்தை சிந்தாசக்தினால எப்படி அக்னியை வெள்ளத்துல முக்கினா தணுப்பிக்க முடியுமோ அது மாதிரி கோபத்தை தணுப்பிக்கணும். அப்படி தெரியறவா தான் தன்யர்கள். கோபத்துக்கு வசம் பண்ணிட்டு என்னாவது பண்ணி காட்டுறதில்ல. கோபம் வந்துட்டுனா யாருக்கு வேணுனாலும் என்ன வேணும்னா பண்ணலாம். ஆனா அதுக்கு வரக்கூடிய பாபம் என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையே. பெரிய பாபம் அல்லவா. நான் இப்ப பண்ணின இந்த செயல்னால எல்லாரும் கோச்சுக்க போறா என் மேல. கோபத்தினால இப்படி என்னோட இஷ்டத்துக்கு கண்ணும் காணாம அத்தனையும் தகனம் பண்ணிவிட்டேனே. இதுக்கு பெரியவா எல்லாம் குருவரர்கள் எல்லாம் என்னை வதமே பண்ணிவிடுவா. கঠিன வார்த்தைகள் சஜ்ஜனங்கள் எல்லாம் சொல்லுவா. அவளுக்கெல்லாம் கோபம் அடக்காத்தவன் ஹனுமார் அப்படின்னு எல்லாருமா சொல்லிவிடுவா என்னை பார்த்து. இனிமே நான் அங்க போறது சரி கிடையாது. எத்தனை நிந்தார்கனாக்கு நான் துர்புத்தியும் லஜ்ஜா விஹீனமான மகா பாபத்தை நான் பண்ணிவிட்டேனே. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஸ்ரீ ராமசுவாமியோடைய தாசனாக நான் சீதாதேவியை பற்றி யோசிக்காம லங்கா தகனம் பண்ணிட்டேனே. எதுக்கு இந்த கவலை ஹனுமாருக்கு அப்படின்னா, அந்த லங்கால தானே அசோக வனிகையில தானே சீதாமா இருக்கா. சீதாமாவும் சேர்த்து இந்த அக்னியை பூரா மூட்டினதுனால அந்த அக்னியா சீதாமாவும் சாம்பலாயிருப்பாளேங்கிற கவலை. சீதாமாவை காப்பாத்துறதுக்கு தானே ஹனுமார் வந்திருக்கார். சீதாமா இருக்காளா இல்லையா செய்தி சொல்றதுக்கு தானே. அப்படி பண்ற ஒரு விஷயம் அதை கெடுத்துற மாதிரி தானே இப்ப ஹனுமார் பண்ணியிருக்காருன்னு கவலை ஹனுமாருக்கு. இப்படி பண்ணிட்டேனே. அதாவது நம்ம செயல் முன்னாடியே ஹனுமாரே சொல்லியிருக்கார். முன் பண்ணின கர்மத்தை இல்லைன்னா செயலை பாதிக்காம பண்ணணும் அடுத்த செயல் அப்படின்னு. இப்ப இந்த பண்ணின ஹனுமாருடைய செயல்னால முன்னாடி சீதாமாவை பார்த்தது, ராவணனுடைய பலத்தை தெரிஞ்சது, ராவணனுடைய ராட்சசர்கள் புள்ளை அடக்கம் அத்தனை பேர் நிகிரகம் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு போயிடுது, நிரர்த்தகமாயிடுது. அதனால இப்படி பண்ணிட்டேனே, தேவியை காப்பாற்ற முடியலையே, அதுக்கெல்லவா நான் ஸ்ரத்தையோடு இருக்கணும். எல்லாம் பூர்ணமாக அழகாக நல்லபடியாக போயிட்டு இருந்தது. லாஸ்ட்டில் இப்படி எல்லாத்தையும் போட்டு உடச்சுட்டேனே. இந்த கோபத்தினால தானே, கோபத்தினால தான் பாபமே ஏற்படுறது. இந்த கோபத்தை அடக்க தெரியாமல் எடுத்தேன். என்ன ஒரு வாழ்க்கை என்னோட இந்த ஜீவன் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இனி ராம கைங்கரியமே நடக்கலையே. ராமர் கைங்கரியமும் நல்லா, அதுக்கு ராமருக்கு அதுவும் சீதா அம்மாவை நான் யோசிக்காம பண்ணிட்டேனே. சீதா அம்மா சாம்பலா இருப்பாளே. ரஜோகுணம் என்னுடைய ஹிருதயத்தை தட்டினதுனால தான். திகஸ்துமாம் சுதுர்புத்திம் நிர்லஜ்ஜம் பாபகிருத்தமம் அச்சிந்தயித்வா தாம் சீதாம் அக்னிதம் சுவாமிகாத்தகம் यदर्थमयमारम्भः तत्कार्यमवसाद्यं मया हि दहता लङ्कां न सीता परिरक्षिता विनष्टायां त सीतायां तावुभौ विनशिष्यतः तयोर्विनाशे सुग्रीवः सवन्दुर्विनशिष्यति. அதாவது ரஜோகுணம் என்னுடைய ஹிருதயத்தை தட்டினதுனால தான் கோபம் வந்தது. அதனால தான் இந்த மாதிரி லோக நாசத்துக்கே நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அல்லவா. சீதாம்மா நாசம் அடைஞ்சா அப்படின்னா ஹனுமார் ஸ்ரீ ராமசுவாமியே வதம் பண்ணா மாதிரி தானே அர்த்தம். ராமரும் சீத்தையும் வேறு இல்லையே, ஏக பிராணன் தானே, 2 தேகமா இருக்கு அப்படித்தான். அதனால இப்படி ஒரு நீச்சமான பிரவൃத்தியை பண்ணிவிட்டேனே. என்னுடைய வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம்? எல்லாம் இந்த கோபம் அழித்து விட்டது. இது ஹனுமாருக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிறது எது அப்படின்னு கேட்டால் கோபம்தான். இந்த ரஜோகுணத்தினால வரக்கூடிய கோபம்தான். கோபம் எடுத்துனா கண்ணும் காணாது காதும் கேட்காது அப்படின்னு சொல்லுவா. எவ்வளோ பெரிய வாஸ்தவம் அது. எதுவுமே பார்க்காம முன் பின் பார்க்காம வார்த்தையாலேயோ செயல்னாலேயோ இன்னொரு ஆளையோ இல்லைன்னா லோகத்துக்கே கஷ்டம் கொடுக்குற மாதிரி செயல் பண்ணி விடுறோம். அதனால வரக்கூடிய பாபமும் லோகத்துக்கு உண்டான நஷ்டமும் எப்பேற்பட்டது. அந்த கோபத்தை ஒரு நிமிஷம் தனிச்சு பொறுமையா, இது கோபம் அர்த்தமே கிடையாது, எனக்கு ஏதாவது ஒரு கவலை வருதுன்னா அது என்னுடைய ஆத்மாதான் காரணம், நான் பண்ண பூர்வ ஜன்ம பலன்தான் எனக்கு இப்படி வந்திருக்கு, இன்னொரு ஆள் ஒரு காரணமே ஆக முடியாததுனால கோபப்படுறதுல அர்த்தமே இல்லைங்கிற ஒரு யோசனை ஒரு க்ஷணத்துக்கு வந்தாச்சுன்னா கோபம் அடங்கிடும். அடங்கினா மனசும் புத்தியும் செயல்படும் ஒழுங்கா. அப்பொழுது யாருக்கும் கஷ்டம் வராது, யாருக்கும் நஷ்டமும் வராது, லோகமும் க்ஷேமமா இருக்கும். இந்த கோபத்தினால எல்லாரும் அழிஞ்சு போறோம். கோபத்தினால மற்றவாழ்கிட்டனோ கோபம் காட்டுறதுனால அவா கஷ்டப்படுவா அப்படிங்கிறத விட நம்ம தான் கஷ்டப்படுறோம். அதுக்கு இரட்டியா கத்துறதுனால மனசு ரொம்ப பிளட் ப்ரெஷரும் ஏறுது, மொத்தம் மெக்கானிசம் பாடி மெக்கானிசமே அலங்கோலம் ஆகிடும். அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி நம்ம ப்ரெஷர் ஆகி நம்ம மைண்டு நெகட்டிவ் ஆகி எல்லாம் போயிடும்.
அவள் கேட்குறவாளுக்கும் நெகட்டிவ் ஆகி நம்மளுக்கும் நெகட்டிவ் ஆகிட்டு எந்துக்கு இந்த கோபம்? அப்பேற்பட்ட கோபத்தை ஒதுக்கி வைக்கலாமே, அடக்க தெரியண்டாமா? அதுக்கு தான் பகவன் நாமா சொல்ல 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 இந்த காமம் குரோதம் போன்ற 6 கெட்ட குணங்கள் இல்லாமல் ஆயிடும். அதனால் ஹனுமான் இங்கே கோபப்பட்டுட்டேனேன்னு யோசிக்கிறார். யோசிச்சு தன்னையே தானே திட்டிக்கிறார். நான் என்னுடைய உயிரே விட்டு விடலாம். ஏன்னா சுக்ரீவ சக்கியம் நடக்காது. சுக்ரீவரை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? ராமரை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அது போகாமலே இருக்கலாம், இங்கேயே சமுத்திரத்தில் முங்கியோ, ஏன்னா இந்த அக்னிலேயே விழுந்தோ உயிரை விட்டுடலாம் அப்படின்லாம் நினைக்கிறான். ஆனால் ஏதோ ஸ்ரீராமச்சந்திர சுவாமியோடைய அனுகிரகத்தினால ஹனுமாருக்கு இந்த சிந்தனை வருது. என்னன்னா, அதவா சாரு சர்வாங்கி ரட்சிதா ஸ்வேன தேஜசா நசிஷ்யதி கல்யாணி நாக்னிரக்னௌ பிரவர்த்ததே சர்வாங்க சுந்தரியும் சர்வலக்ஷண சம்பன்னவும் ஆனா சீதாதேவி ஸ்வத சித்தமான மகாத்மியத்தினாலே சீதாமாவே காப்பாத்திப்பள். சீதாமாவை காப்பாத்துறதுக்கு வேற யாராவது வேணுமா? இந்த அக்னியெல்லாம் புஷ்கிட முடியுமா சீதாமாவை? அந்த சீதாமாவோட அனுகிரகத்தினால தானே என்னையே அதை தாக்கலை. அதனால தேவி அழிய மாட்டா. நஹி தர்மாத்மனஸ்தஸ்ய பாரியாம் அமித தேஜசா ஸ்வச்சாரித்ராபிகுப்தாம் தாம் ஸ்பிரஷ்டுமர்ஹதி பாவகா. அக்னியே தொடுமா? சீதாமாவே ஒரு அக்னி தான். இந்த அக்னியை தொட முடியுமா இன்னொரு அக்னினால? அமேய தேஜஸ்வியம் தர்மஸ்வரூபியான ஸ்ரீராமசுவாமியுடைய சகதர்மினா அந்த சகதர்மினி சீதாமா தன்னுடைய பாதிவிரத்தியத்தினாலே எல்லா ஆபத்தையும் ஜெயித்துடுவள். பரிசுத்தமா இருக்கக்கூடா அதிதெய்வமான அக்னி ஜானகி தேவியை தொடக்கூட முடியாதே, அதுக்குண்டான அர்ஹதையே இல்லையே. அது மட்டுமல்ல, சுத்த ஸ்வபாவம் இருக்கக்கூடியவாளுடைய பரதாரங்களை தொடமாட்டா அக்னி தேவருக்கும் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. சீதாமா பக்கத்துல போனா கூட அது ஆகாது, சாம்பலாக்க முடியாது அக்னி தேவருக்கு அப்படின்னு ஹனுமான் ஒழுங்கா யோசிக்கிறார். தபசா சத்தியவாக்கியன அனன்யத்வாச்ச பர்த்தரி அபிசா நிர்தஹேதக்னிம் நதாமக்னி பிரதக்ஷியதி. சீதாமாவுடைய மகாத்மியம் யோசிக்க ஹனுமானுக்கு பல விஷயங்களும் தெரியறது. சமுத்திரம் நான் தாண்டினேன் அப்படின்னா யாருனால? சீதாமாவுடைய அனுகிரகத்தினால. எனக்கு ஒரு க்ஷீணம் கூட வரலை, டயர்ட்னஸே தெரியலைன்னா யாரு? சீதாமானால. சுவர்ண சிங்கங்களால சோபிக்கக்கூடிய மைனாக பர்வதத்தை உயர்ந்து வந்து எனக்கு வேண்டி அதை உபச்சாரம் பண்ணித்தே, அது நான் யாருனால? சீதாமாவுடைய பிரபாவத்தினால அல்லவா? தபஸ்னால, சத்திய பரிபாலனத்தினால, கணவரை தன்னுடைய ஆத்மாவிலேருந்து வேறு கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய தேவியை அக்னி தேவனால தகிப்பிக்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லை. அக்னி தேவரை ஜெயிக்க முடியும் சீதாமாவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுல சொல்லியிருந்தா. அந்த சமயத்துல கரெக்டா மேல அம்பரத்துல வச்சு மகாத்மாக்கள் எல்லாம் சாரணர்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா. அவ பேசின்னு இருந்தாளாம் தமிழ என்ன பேசின்னு இருந்தானா, ஆச்சரியம் ராட்சசர்கள் அத்தனை வாசஸ்தனமான லங்கையை பூரா பயங்கரவும் அதிகடினமான அக்னியை வைத்துண்டு ஹனுமார் வீர செயல் பண்ணினார். ஆஹா அத்தனையும் துவம்சம் பண்ணிட்டார். அக்னியிலேருந்து காப்பாற்றப்படாம ராட்சசிகள் எல்லாம் ஓடுறா, கோலாகலமா நடக்கிறா. ஆனா அத்தனையும் தகிப்பிச்சுட்டார் லங்காபுரிய. ஆனா ஜனகராஜ புத்திரி மட்டும் தகிக்காம இருக்கிறது அற்புதமா இருக்கே, ஆச்சரியமா இருக்கே. அஹோ கலூருதம் கர்ம துஷ்கரம் ஹனுமதா அக்னிம் விசர்ஜதா பீக்ஷ்ணம் பீமம் ராட்சச வேஷ்மணி தக்தேயம் நகரி லங்கா சாட்ட பிராகார தோரணா ஜானகி நச்ச தக்தேதி விஸ்மயோத்பூதேவனா. விஸ்மயமா இருக்கு, அற்புதமா இருக்கு. எப்படி சீதாமாவை மட்டும் தகிப்பிக்காம விட்டது அப்படின்னு அந்த சாரணர்கள் சொல்லிட்டு போனா அது காதுல விழுந்துதான் ஹனுமாருக்கு. அது எப்படி இருந்ததுன்னா அமிர்து விழுந்தா மாதிரி இருந்தது. ஒரு பெரிய போன உயிர் திரும்பி வந்தா மாதிரி இருந்துதான் மாருதிக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து. ஆனாலும் நம்மளே பிரத்யட்சமா சீதாமாவை 2வது வாட்டியா போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு கிளம்பி போறாராம். 56வது சர்க்கத்துல சொல்றார், போய் பார்த்ததும் ததஸ்து சிம்சுபா மூலே ஜானகி பர்யவஸ்திதாம் அபிவாத்யாப்ரவீதிஷ்ட்யா பஷ்யாமி த்வாம். சீதாமாவை பார்த்துட்டா, சந்தோஷம் தாங்கலை. தேவி என்னுடைய நேர போய் நமஸ்காரம் பண்ணி, சீதாமா என்னுடைய பாக்கியத்தினாலதான் நீங்க எந்த கவலையும் இல்லாம இங்க இருக்கேன்னு உங்களை பார்க்க முடிஞ்சது என்னுடைய பெரிய பாக்கியம் அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சின்றார். அப்பாடா சீதாமாவுக்கு எதுவுமே ஆவலை அப்படி. சரி நான் போயிட்டு வரேன் சீதாமா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்குறா.
திருப்பி ஹனுமாரை நிறுத்தி விட்டு சொல்கிறா, தத்யதா தஸ்ய விக்ராந்தம் அனுரூபம் மகாத்மனः பவத்யாஹவ சூரஸ்ய ததாத்மமுபபாதய. நீ உனக்கு விரோதம் தோணலைன்னா ஹனுமாரே, இங்கே எங்கேயாவது மறைவு இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கோயேன், உன்னுடைய கலைப்பை தீர்த்துட்டு நாளைக்கு போயேன். பக்யஹீனையான என்னுடைய துக்கத்துக்கு ஒரு சாந்தி, உன்னை பார்த்தா உன்னுடைய சாநித்தியத்தினால ஒரு நிம்மதி இருக்கு. எனக்கு ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்து இருக்கேன். கணவரை பிரிந்து என்னுடைய உயிரை எப்படியோ பிடிச்சுன்னு இருக்கேன், போகாமல் தக்க வச்சுட்டு இருக்கேன். உன்னை பார்க்கறத, ராமருடைய பக்தர்களை பார்க்கறத எனக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. இங்கே இருந்துட்டு போயேன். அது மட்டுமல்ல, நீ சொன்ன காரியத்தில் எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது, சின்ன சந்தேகம். ஏன்னா வானரர்களும் ரிக்ஷர்களும் இருக்கா அவங்க கூட்டத்தில் அப்படின்னு சொன்னேன். அந்த மகா சைன்யமும் வானர புங்கவர்களும் ராஜபுத்திரர்களான ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுக்கும் இந்த கடலை எப்படி தாண்ட முடியும்? எப்படி இந்த சாகரத்தை தாண்டுவா? கருடருக்கும் உனக்கும் வாயுவுக்கும் மட்டும்தானே அந்த சாகரத்தை தாண்ட முடியும் அப்படின்னு எனக்கு தோன்றது. அதனால எந்த விக்னம் இல்லாமல் ராமச்சந்திர பிரபு எங்கூட வரணும். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு யசஸுக்கு எந்த ஹானியும் ஏற்படக்கூடாது. அதுக்குண்டான வழி என்னவாகும் சொல்லு அப்படின்னு சொன்னும். தேவியோடைய வார்த்தையை கேட்டு ஹனுமார் பதில் சொல்றார், தேவி, வானர சைன்யங்களுடைய நாயகனும் அந்தகரண சக்தி திகைத்தும் இருக்கக்கூடியவரும் வீர அக்ரகண்யனுமான கபீஸ்வரன் சுக்ரீவன் உங்களுடைய காரியம் நிச்சயமா பூர்த்தி பண்ணணும், சீதாமாவை கொண்டு சேர்த்து வச்சு விடணும்னு முடிவெடுத்துட்டார். அதனால யாராலையும் அது மாற்ற முடியாது. அந்த நிச்சயத்துக்கு முன்னாடி தடையாக வேற எதுவுமே நிற்க முடியாது. கோட்டி கோட்டி சைன்யங்கள் கூடி வானரேந்திரன் இந்த லங்கா ராஜ்யத்தில் எத்துறதுக்கு கொஞ்ச நாள் தான், அவ்வளோ டிலே ஆகாது. அதனால அவளுக்கு எந்த பிரதிபந்தமும் இருக்காது தாண்டறதுல, சாகரம் தாண்டறதுல. ராமருடைய பாணத்துக்கு எதுவும் தடையா இருக்காது. ராமருடைய பாணத்துக்கு முன்னாடி யாராலையும் எதிர்த்து நின்று ராமரை ஜெயித்தர முடியாது. அது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அதனால அவ மகா சைன்யத்தோட சுக்ரீவனையும் கூட்டிண்டு ஸ்ரீராமசுவாமி இங்கே வந்துட்டார், இனிமே கவலைப்படாதேங்கோ, வருவாரா இல்லையா அப்படின்னு எல்லாம் கவலைப்படாதேங்கோ, எப்போ வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துங்கோ, வருவார் கண்டிப்பா. அதனால எத்தனை நாள் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும், கவலையே வேண்டாம். தசக்ரீவனை கொன்று உங்களுடைய துக்கத்தை அடியோட இல்லாம பண்ணி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு உங்களை ஏத்துப்பார் அப்படிங்கிறது நான் திருப்பி 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 சொல்றேன் அப்படின்னு ஜானகி தேவிட்ட அழகா பதில் சொல்லி சமாதானப்படுத்தினார். திருப்பி நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்கினார். சச்ச பூமிதர ஸ்ரீமான் பலினா தேன பீடிதா ச விருக்ஷ சிகரோதக்ரஹ ரவிவேஷரசாதனம். வாயுபுத்திர நமஸ்காரம் பண்ணி உத்தரவு வாங்கி கிளம்புறார். கிளம்பி ஹனுமார் இனிமே ராமசுவாமியை பார்க்கணும் அப்படிங்கிற வேகத்தோட சந்தோஷத்தோட அந்த மகாகிரிக்கு பக்கத்தில் வந்துட்டார். அவருடைய கால்கள் எப்படின்னா அந்த கல், அந்த கிரியில் இருக்கக்கூடிய கல்கள் எல்லாம் பொடி பொடியாக எடுத்து அப்படி நடந்து வரார் அந்த வீரியத்தோட. இப்போ சீதாமாவுடைய அனுகிரகம் உண்டே, எல்லாமே சேர்ந்து வீரியம் கூடிடுத்து ஹனுமாருக்கு. ராமரும் சீதாமாவும் சேர்ந்து இருக்கார் உள்ளுக்குள்ள, இப்போ பிரதிஷ்டையாக இருக்கார் ஹனுமாருடைய மனசில். அதனால அவருடைய கவனமே கம்பீரமாக இருக்கு. அத்தனை அங்கே உள்ள இருக்கக்கூடிய கிரி சிங்கத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் போன்ற ஜீவிகள் எல்லாம் பயந்து படுத்து ஆகாயத்துக்கே வந்துடுத்து. முள்ள ஹனுமார் அந்த பெரிய மலையை வெடிந்து ஆகாயத்தில் உயர்ந்தார். ஐஸ்வர்ய பூர்ணமும் ரிக்ஷ லதாதிகள் எல்லாம் கூடவே வந்தது ஹனுமாரை வழி அனுப்புறதுக்கு. 10 யோஜனை வண்ணமும் 30 யோஜனை உயரவும் அந்த கிரிவரன் பூமியோடைய சமமாக மாறிட்டார். அதுக்கேற்ற மாதிரி பறக்க தொடங்கினார்னு அர்த்தம். அதை ஒரு குதி, ஆகாயத்தில் ஒரு குதித்தார். வடக்கு திக்க பார்த்து அவாச்சியமான வேகத்தில் கிளம்பினார். கல்லோலாஸ்பால வேலாந்தம் உத்பபாத நபோ ஹரி என்று சொல்லி 56வது சர்க்கம் பூர்த்தி. மேலும் ஹனுமாருடைய திருப்பி வரவு எப்படி இருந்தது அப்படிங்கிறது மேற்கொண்டு இருக்கக்கூடிய சர்க்கத்தில் அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஜெய் வீர சூர தீர பராக்கிரம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीन् महिषाः
गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः पुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्। यन्मङ्गलं सुपर्णस्य विनता कल्पयत्पुरा अमृतं प्रार्थयानस्य दत्ते भवतु मङ्गलम्। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 राम